ஹாய் எவ்ரிவன், லாஸ்ட் வீடியோவில் திலகம் அண்ட் ஸ்கொயர் ஷேப் எப்படி பீட்ஸ் வச்சு அவுட்லைன் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் ட்ரையாங்கிள் வச்சு எப்படி அவுட்லைன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில் நான் இந்த மேலே இருக்க கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த எட்ஜிலேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா துளி பிராண்ட் நைலான் த்ரெட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த எட்ஜில் ஸ்டார்ட் பண்ணிட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம எப்பவும் போல் பீட்ஸ் நம்ம எப்படி கொடுப்போமோ அதே மாதிரி சிங்கிள் பீட்ஸாக கொடுத்து பக்கத்தில் ஒரு ஸ்டிச், அகெயின் மறுபடியும் பீட்ஸ் பக்கத்தில் ஒரு ஸ்டிச், இதே மாதிரி தான் கண்டினியூவாக போட்டுட்டு வர போகிறோம். நான் நைலான் த்ரெட் எடுத்திருக்கேன், நீங்கள் வேணும்னா மிஷின் த்ரெட்டில் கூட ட்ரை பண்ணலாம். ஸோ எல்லாமே ஈஸி தாங்க, ட்ரை பண்ணி பார்க்கணும். ப்ராக்டிஸ் தான் இம்பார்ட்டண்ட். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி 1 by 1 கண்டினியூவாக அந்த கார்னர் பாயிண்ட் பார்த்தீங்களா, அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு வர போகிறோம். இப்போது லாஸ்ட்டாக ஒரு பீடு கொடுத்துட்டு பக்கத்துலேயே குட்டியாக ஒரு ஸ்டிச் கொடுத்து நம்ம எந்த பக்கம் டர்ன் பண்ண போகிறோமோ அந்த பக்கத்தில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. கொடுத்து இப்போ எந்த டைரக்ஷனில் போக போகிறோமோ அந்த டைரக்ஷனில் ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் பீட்ஸ் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துட்டு வரலாம். இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு நம்மளோட அந்த ட்ரையாங்கிளோட அந்த கார்னர் டிசைன்ஸ் பக்காவாக வரும், உங்களுக்கு அன்ஈவனாக தெரியாது. ஸோ இது மாதிரி 1 by 1 அகெயின் அந்த கார்னர் வரைக்கும் லைனாக நம்ம போட்டுட்டு வரலாம். இதே மாதிரி நீங்கள் சுகர் பீட்ஸ்லேயும் ட்ரை பண்ணலாங்க. சேம் மெத்தட் தான். எப்பவும் போல் நம்ம 1 by 1 போடலாம், இல்லை 2 பீட்ஸ். அதை தாண்டி எக்ஸ்ட்ராவாக நம்ம பீட்ஸ் வந்து போடக்கூடாது, லூஸ் ஆகிடும். ஸோ சிங்கிள் பீட் இல்லைன்னா டபுள் பீட்ஸை மட்டுமே ட்ரை பண்ணுங்க. இப்போது நெக்ஸ்ட்டு கார்னர் வரப்போகிறோம். ஸோ லாக் பண்ணிவிட்டு அது பக்கத்துலேயே குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வரப்போகிறோம். அப்போது அந்த பீட்ஸ்க்கு ஃப்ரண்ட்லேயே ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு இப்போது ஆப்போசிட் டைரக்ஷனில் அகெயின் திரும்பவும் பீட்ஸை வச்சுட்டு 1 by 1 நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டே வரலாம். இந்த ஸ்கொயர் ஷேப்ஸ் மாதிரியே தாங்க இந்த கார்னர்ஸ்லாம் இதே மாதிரி தான் நம்ம டர்ன் பண்ணிட்டு வரணும். ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்துட்டு இப்போது கார்னருக்கு வந்துட்டோம். அந்த எட்ஜுக்கு வரும்போது என்ன பண்ணணும்னா குட்டியாக செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு ஆப்போசிட்டில் அந்த த்ரெட்டை கொண்டு போயிட்டு ஒரு ஸ்டிச் கொடுத்து இப்போ ஒரு எண்ட் நாட் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது அந்த பீட்ஸ் வந்து ஷேக் ஆகாமல் ப்ராப்பராக அது க்ளோஸ் ஆகிடும், டைட்டாகவும் இருக்குங்க. ஸோ லூஸாக இருக்காது. ஆஸ் யூஷுவல் எப்பவும் போல் எண்ட் நாட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம இந்த சர்க்கிள் ஷேப் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த மாதிரி பீட்ஸ் பர்த் ப்ளவுசஸ் எல்லாம் டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? ஸோ அப்போ இந்த மாதிரி சிம்பிள் பீட்ஸ் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். பை ப்ராக்டிஸ் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஐடியாஸ் வருவாங்க பீட்ஸை பற்றி, ஆரி ஒர்க் பற்றி. ஸோ டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். மோர் வீடியோஸ்க்கு சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆரி ஈஸி.